உயிருள்ளவர், நற்கருணையாண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்கள் முன் கடந்து வந்த அதே ஆண்டவர், நடந்து போன அதே ஆண்டவர். இன்னைக்கு புண்ணிய பூமி நம்ம போகிற இடம். அந்த புண்ணிய பூமி ஏன் புண்ணியமானது? ஏனெனில் அதில் புண்ணியமான ஆண்டவர் நடந்தார், இயேசு கிறிஸ்து நடந்தார். இஸ்வலன் பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் அறிமுகப்படுத்தும் பொழுது பைபிள் ரொம்ப அழகா சொல்லும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் அறிமுகப்படுத்தும் பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்ற வசனம் என்ன தெரியுமா? மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 8வது திருவசனம். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். எப்பவுமே வழி என்ன தெரியுமா? தந்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரிடமிருந்து அவர் வழியாக வந்த தூய ஆவியானவர். தந்தையானவர் அனுப்பும் தூய ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தந்தையிடம் கேட்பேன், அவர் உங்களுக்கு தூய ஆவியானவரை தருவார். அப்போ ஆர்டர் எப்படி? தந்தையான ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவான ஆண்டவர், தூய ஆவியாரான ஆண்டவர். அப்போ இதனுடைய ஆர்டர் ரிப்பீட் ஆகிறது எப்படி தெரியுமா? ரெசிப்ரோக்கலா போகும்பொழுது எப்படி தெரியுமா? தூய ஆவியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம எங்கே போய் சேர்றோம்? தந்தையிடம் போய் சேர்றோம். அதனால தான் பைபிளில் சொல்லும், தூய ஆவியானவரை பெறும் பொழுது நாம் அப்பா, தந்தையே என்று அழைக்கும் அந்த உரிமையை, வல்லமையை யார் தருகிறார் நமக்கு? தூய ஆவியானவர் தருகிறார். தூய ஆவியானவர் யார் வழியாக தர்றாரு? இயேசு கிறிஸ்துவை நாம் அறியும் பொழுது. அப்போ இங்கிருந்து வர ரூட்டு ரெசிப்ரோக்கலா இங்கிருந்து இப்படி தான் போகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? தூய ஆவியானவரால் திருமுழுக்கு தர வந்தார். திருமுழுக்கின் வழியாக வந்தது என்ன? உயிர். ஆண்டவருடைய மகளாக மாறுகிறோம். அதை தரதான் அவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து தனது உயிர்ப்பிற்கு பிறகு மரணத்தை வென்று வாழ்வின் அதிகாரியாக நின்ற பொழுது, நிலைவாழ்வின் அதிகாரியாக நின்ற பொழுது சீடர்களை சந்தித்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தித்த பொழுது, அந்த முதல் ஞாயிற்று, ஈஸ்டர் ஃபர்ஸ்ட் சண்டே சந்தித்த பொழுது அவர் என்ன தெரியுமா? அவர்கள் மீது ஊதி தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மீது ஊதி தூய ஆவியானவர். இதுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் ஊதி இருக்கிறாங்க. 4000 வருஷங்களுக்கு முன்னால், இயேசு ஊதுறதுக்கு முன்னால் ஊதினாங்க. ஊதின போது என்ன நடந்தது? மண்ணான மனிதனில் உயிர் வந்தது. ஊதி. அப்போ வாழ்வதரும் தூய ஆவியானவரை இயேசு கிறிஸ்து தருகிறார். வாழ்வதரும் தூய ஆவியானவரை எங்கிருந்து? தந்தையான ஆண்டவர் ஒரு வாழ்வை தந்தார். அந்த வாழ்வை இழந்த மனிதனுக்கு மீண்டும் இயேசு கிறிஸ்து வாழ்வை தர வருகிறார். அந்த வாழ்வு நடந்த இடம்தான் யோவானுடைய நற்செய்தியிலே திருமுழுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து வருவது திருமுழுக்கு தர. எதனால்? தூய ஆவியானவரால் திருமுழுக்கு தர வந்தார். இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார், நற்கருணை ஆண்டவர் வருகிறார். அவரை அறிமுகப்படுத்திய திருமுழுக்கு யோவான் சொன்னார், அவர் உனக்கு தூய ஆவியானவரால் திருமுழுக்கு தருவார். உணர்ந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். தூய ஆவியானவரால் திருமுழுக்கு தரும் இயேசு கிறிஸ்து வருகிறார். தூய ஆவியானவரால் திருமுழுக்கு தரும் இயேசு கிறிஸ்து வருகிறார். தூய ஆவியானவரால் திருமுழுக்கு தரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து பாடுவோமா?
கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கரங்களை வீசி ஆராதனை 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 எபினேசரே இதுவரையில் காத்தவரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே போடாதீங்க ஐயா பூ போடாதீங்க உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை கரங்களை வீசி ஆராதனை ஆராதனை கரங்களை வீசி ஆராதனை 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 அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை 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 கரங்களை தட்டி பெண்கள் போன பிறகு ஆண்கள் போங்க. சுகம் தந்தீர் யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும்
இயேசுவே 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 உண்மையின் ஆண்டவர், தூயவர், தூய்மையானவர். அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர் பின்சல், ஆண்டவர் பின்சல், ஆண்டவர் பின்சல். இயேசு 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 அதிகமாய் இன்னும் ஆர்வமா இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை நடக்கும். விடுதலை இயேசுவே இயேசுவே. மீட்பர் 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 மீட்பர். இயேசு 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 இயேசுவே. ஹல்லேலூயா. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். நடை பயணங்களில் அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, ஆண்டவரே 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 ஆண்டவரே. விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் நாமத்திலே விடுதலை. கட்டுகளிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் நாமத்திலே விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். இந்த கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவொன்றிப்பை நம்புகின்றேன். மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை என்னும் புண்ணியங்களுக்காக ஜெபிப்போமா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிமையின் மறையுண்மைகள். முதலாவது மறையுண்மை, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை தியானிப்போமாக. ஞானஸ்தானம் பெற்ற நாம், திருமுழுக்கு பெற்ற நாம், தூய ஆவியானவரை பெற்ற நாம், தூய ஆவியானவரில் வாழ்கின்றோமா? We have received Holy Spirit, but do we live in Holy Spirit? தூய ஆவியானவரை பெற்றோம், ஆனால் தூய ஆவியானவரில் வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போமா? அதனால தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது, தூய ஆவியானவரை பெற்று விட்டீர்களா, மீட்பு பெற்று விட்டீர்களா என்று கேட்கும் பொழுது நமக்கு பதில் இல்லாமல் போகுது. ஜெபிப்போம். தூய ஆவியானவரை பெற்ற நாம் தூய ஆவியானவரில் வாழ. Let us live in the Holy Spirit. Let us live with the power of the Holy Spirit. தூய ஆவியானவருடைய பாதையில் வாழ, கனிகளில் வாழ, வரங்களில் வாழ ஆசீர்வாதம் கேட்டு your personal life, lead your life with the Holy Spirit. விண்ணகத்தை, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதுன்னு போற்ற பிறகு
உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில் தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்து ஜெபிப்போமா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியானவரிடம் பேச முடியும் நீ நம்புறியா? பேசி எவ்வளவு நாளாச்சு யோசிச்சு பாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உன்னுடைய எல்லா தேவைகளை, உன்னுடைய இன்பங்களை இந்த தூய ஆவியானவரிடம் நீ ஷேர் பண்றியா? யோசிச்சு பாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியானவருடைய கனிகள் உன்னில் இருக்கான்னு யோசிச்சு பாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியானவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவின் ஆழம் என்னன்னு யோசிச்சு பாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியானவர் மீது உன்னுடைய நம்பிக்கையின் ஆழம் என்ன யோசிச்சு பாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியானவரே அப்படின்னு கூப்பிட்டு, அப்படி ஒரு கூப்பிட்டு உனக்கு ஒரு உரிமை, அந்த ஒரு ஆசை, அந்த பாசம் இருக்கான்னு யோசிச்சு பாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்வு தருபவர் தூய ஆவியானவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வல்லமை தருபவர் தூய ஆவியானவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெஸ்வின் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கேத்தரின் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போஸ்கோ என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஜெபிப்போமா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோமா. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நடப்போம், பயணிப்போம் நற்கருணை நாதரோடு. பாடுவோம். அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே தாயே, அப்பமில்லா நேரத்தில் அப்பத்தில் வாழ்கின்றவரை நான் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன்.
அன்னை மரியே தாயே உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அரூபிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இரண்டாவது 10 மணி இயேசு விண்ணகம் சென்றதை தியானிக்கும் இந்த வேளையிலே உன்னுடைய குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் நீ ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறாய்? கடவுள் விரும்பிய மாற்றங்கள் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டேனா? உனக்கோ உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ பாவத்தினுடைய கழுவாய், சில பழக்கங்களுடைய கழுவாய், குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கங்கள், போதை பழக்கங்கள், மொபைல் பழக்கங்கள், கெட்ட வார்த்தை சொல்கிற பழக்கங்கள், பொய் சொல்கிற பழக்கங்கள், ஏமாத்துற பழக்கங்கள், இப்படி ஏதாவது பாவங்கள் இருந்தால், if the Holy Spirit comes in you, an ordinary man will become an extraordinary man. தூய ஆவியானவர் வரும்பொழுது சாதாரணமான ஒரு மனிதனை அவர் மேன்மையான ஒரு மனிதனாக மாற்றுவார் என்று நம்பினால் என்ன மாற்றம் உன் குடும்பத்தில் தேவை? ஜெபம் இல்லையா? ஜெபம் வேண்டும் என்று கேள். பிரச்சனைகள் உண்டா? பாவங்கள் சம்பந்தமான அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து உன்னுடைய பாவங்களோ உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாவங்களோ கழுவப்பட வேண்டி ஜெபிப்போமா? தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போமா? பாவங்களுடைய கழுவாய்க்காக ஜெபிப்போமா? மாற்றங்கள் ஏற்பட ஜெபிப்போமா? நன்மைகள் உன்னுடைய குடும்பங்களில் உருவாகட்டும் என்று ஜெபிப்போமா? நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? தூய ஆவியானவரால் மனமாற்றங்களை கொண்டு வர முடியும். தூய ஆவியானவரால் மனமாற்றங்களை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் அந்த மனமாற்றங்களை ஒப்புக்கொடு ஜெபிப்போமா? உனக்கோ உன் குடும்பத்தினருக்கோ அந்த மனமாற்றங்கள் வேண்டும் என்றால் ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உன்னில் உன் குடும்பத்தில் மனமாற்றங்கள் ஏற்படட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆல்வின் திருமண தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Habit of stealing. God is healing a person. திருட்டு பழக்கத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலுக்காக ஜெபிக்கும் 52 பெற்றோர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ரொனால்ட் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எப்பொழுதும் தற்கொலையை பற்றி பேசும் ஒரு மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தாயினுடைய ஜெபத்தை கேட்டு தற்கொலை எண்ணத்திலிருந்து, அந்த பேச்சிலிருந்து
மனமாற்றம் தந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மிருகங்களை கொடூரப்படுத்தும் ஒரு மகனுக்கு விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மிருகங்கள், பறவைகள், இப்படிப்பட்ட பூச்சிகளை கொடூரமாக கொலைப்படுத்தும் ஒரு மகனுக்கு விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னுடைய மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மனமாற்றங்களுக்காக ஜெபி, நம்பிக்கையோடு ஜெபி. தூய ஆவியானவர் வந்தால் மனமாற்றங்கள் ஏற்படும் என்று ஜெபி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உனது மனமாற்றமோ உன்னுடைய குடும்பத்தினுடைய மனமாற்றமோ பாவங்களிலிருந்து கழுவாய்க்கு விடுதலைக்காக அப்படி ஒரு விதை அவர்களுக்குள்ள போட இந்த ஜெபம் காரணமாகட்டும். அப்படி ஒரு விதை அவர்களுக்குள்ள போட இந்த ஜெபம் காரணமாகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நடப்போம் இயேசுவோடு, நற்கருணை நாதரோடு. அன்னை மரியே தாயே, மனதில் வாரம் சுமக்கும் போது தோளில் சிலுவை சுமந்தவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே, அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையில் ஆராதிக்கின்றேன். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும், பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும், தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். மூன்றாவது 10 மணி புனித கன்னி மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. இந்த 10 மணியிலே உன்னுடைய ஒரே ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபி. பரிசுத்த கன்னித்தாயின் மீது தூய ஆவியானவர் வந்த பொழுது நடக்கவே நடக்காத ஒரு சம்பவம் பரிசுத்த கன்னித்தாயில் நடந்தது. தி அனன்சியேஷன் ஆஃப் பிளஸட் வெர்ஜின் மேரி. அழகான ஒரு இறைவார்த்தை கொடுக்கப்பட்டது. மரியாளுக்கு வந்த சந்தேகம், இது எவ்வாறு நிகழும்? எனக்கே ஆணை தெரியாதே, கணவன் இல்லையே, திருமணம் ஆகவில்லையே. பதில், உன் மீது தூய ஆவியானவர் நிழலிடுவார். உன் மீது உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கும், உனக்கு குழந்தை பிறக்கும். The solution was Holy Spirit. The doubt of Mother Mary and the solution for Mother Mary was Holy Spirit. நடக்கவே நடக்காத விஷயம் பரிசுத்த கன்னித்தாயில் நடக்க காரணமானது தூய ஆவியானவர். You may have lot of problems, but solution is Holy Spirit. நடக்கவே நடக்காது நீ நினைச்ச நிறைய விஷயங்கள் நடக்கும். எத்தனையோ சாட்சியங்கள் சொல்ல கேட்டோம், வாசிக்க கேட்டோம். எத்தனையோ சாட்சியங்கள்.
13 வயசு பையனுடைய கேன்சர், பிளட் கேன்சர், ஆண்டவர் விடுதலை தராரு. ரைட் சைடில் பிரெஸ்ட் கேன்சர், ஆண்டவர் விடுதலை தராரு. 4வது ஸ்டேஜில் இருக்கிற பிரெஸ்ட் கேன்சர், ஆண்டவர் விடுதலை தராரு. விழுந்து போன ஒருத்தர், வீல் சேரில் போன ஒருத்தர் நடந்து போகிறார். நிச்சயம் அன்பார்ந்தவர்களே, சில விஷயங்கள் நடக்காது, இது இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆட்டிஸ்டிக்கான ஒரு குழந்தைய ஆண்டவர் நேரம் தொட்டு குணப்படுத்துகிறாரு. ஆட்டிஸ்டிக்கான ஒரு குழந்தைய ஆண்டவர் நேரம் தொட்டு குணப்படுத்துகிறாரு. வீட்டில் படுக்கையாக இருக்கிற ஒரு நோயாளியை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறாரு, எழுப்புறாரு. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? உன்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபி. ப்ரே your one intention in this 10 beats. இந்த 10 மணியில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபி. நீ நடக்கிறது யார் கூட தெரியுமா? நீ நடக்கிறது எல்லாம் அல்ல இறைவனோடு நடக்கிறாய். நீ நடக்கிறது யார் கூட தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தவரோடு நடக்கிறாய். நீ நடக்கிறது யார் கூட தெரியுமா? உன்னை படைத்தவரோடு சேர்ந்து நடக்கிறாய். இந்த நம்பிக்கையோடு சேர்ந்து நடக்கும் பொழுது ஆண்டவரிடம் கேளு. உனது ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உன்னோட ஒரே விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நற்கருணை நாதருக்கு ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 13 வருடங்களாக பிரிந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஒன்று சேர்த்தார். நடக்கவே நடக்காத சில விஷயங்கள், டைவர்ஸுக்கு போன குடும்பத்தை ஆண்டவர் ஒன்று சேர்த்து இருக்கிறார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, நம்பிக்கையோடு ஜெபி. ஆண்டவர் உன் குடும்பத்திலும் அதிசயம் நிகழ்த்துவார் என்று. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 18 வருஷமா குழந்தை இல்லை, 13 வருஷமா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லை, 4 வருஷமா குழந்தை இல்லை, 2 வருஷமா குழந்தை இல்லை, குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரே. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்காமலாய் இருப்பார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆஸ்டின் என்ற ஒரு மகனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரம் சீலி என்ற ஒரு மகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெயா என்ற ஒரு மகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியா என்ற ஒரு மகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தனக்கே தெரியாமல் பாத்ரூம் போற ஒரு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தனக்கே தெரியாம, அந்த குழந்தைக்கு தெரியாம 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ போற அந்த குழந்தைக்கு அந்த கட்டுப்பாட்டை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முழுமையாக உன்னுடைய அந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நன்றியோடு நம்பிக்கையோடு, இதுவரை காத்த ஆண்டவர் உன்னை இனியும் காப்பார் என்ற நம்பிக்கையோடு
ஜெபிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலும் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக வாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். பயணிப்போமா நற்கருணை நாதரோடு இணைந்து. அன்னை மரியே தாயே, உடலில் வேதனை ஏற்கும் போது உடலில் வேதனை ஏற்றவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். ஆமென். 4வது 10 மணி புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிக்கும் இந்த வேளையிலே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் தூய ஆவியானவருடைய கனிகளை விவிலியம் குறிப்பிடுகிறது. 22வது வசனம். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. சிந்தித்து பார்ப்போமா? அன்பு உன்னில் உண்டாம், மகிழ்ச்சி உன்னில் உண்டாம், அமைதி உன்னில் உண்டாம், பொறுமை உன்னில் உண்டாம், பரிவு என்னில் உண்டாம், நன்னயம் என்னில் உண்டாம், நம்பிக்கை என்னில் உண்டாம், கனிவு, தன்னடக்கம் என்பவை என்னில் உண்டாம். தூய ஆவியானவரை பெற்ற நாம் தூய ஆவியானவரை வெளிப்படுத்துவோமா? குறிப்பாக நம்மளுடைய துன்பங்கள் வழியாக, நோய்கள் வழியாக. உங்களுடைய நோய்களை, உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய நோய்களை தூய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து செயல்படுவார், வல்லமையானவர் செயல்படுவார் என்று ஒப்பு கொடுத்து நோய்களை ஒப்பு கொடுத்து நோய்களுடைய விடுதலை ஆண்டவருடைய விருப்பமானால் நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்து நோய்களை அவர் அனுமதித்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மனதையும் உடல் பக்குவத்தையும் கேட்டு ஜெபிப்போமா? நோய்களை ஒப்பு கொடுத்து தூய ஆவியானவருடைய வல்லமை அந்த நோய்களின் மீது இறங்க ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ராஜ்யம் வருக, உமது சுத்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து நோய்களை நீக்கும் தூய ஆவியானவரிடம் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லா நோய்களையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். வல்லமையானவர் தூய் ஆவியானவர் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். பேச்சு திணறல் உள்ள ஒரு குழந்தை மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பேச்சு சரியாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தோள்பட்டை வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால் முட்டி வலி இருக்கிற 8 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால் பாதத்தினுடைய வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். ஸ்கின் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். கண்கள் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தருகிறார். கணையம் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தருகிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். கடுமையான முதுகு வலி இருக்கிறவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. முகத்தினுடைய இடது பக்கம் வலிஞ்சு இழுக்கிற மாதிரி வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு விடுதலை தந்து உயிர் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். வின்சென்ட் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முருகன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். பயணிப்போம் இயேசுவோடு, நடப்போம் நற்கருணை நாதரோடு. ரோஸ் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரோஸ் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்னை மரியே தாயே, கையும் உடலும் தளரும் போது கைகளில் ஆணிகள் ஏற்றவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க
கெடுக்க, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க, உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். ஆமென். 5வது 10 மணி புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரிசுத்த கன்னிமரியா விண்ணகத்தின் மன்னகத்தின் அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. இந்த 10 மணியிலே விண்ணகத்தின் மன்னகத்தின் அரசியிடம் நமது நாட்டை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தேர்தல்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? மாநிலங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாம்? தேர்தலுடைய முடிவை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாம்? தூய ஆவியானவருடைய வல்லமையான அபிஷேகம் இந்த நாட்டிலும் இந்த தேர்தலிலும் ஆட்சியிலும் இருக்க ஜெபிப்போமா? நாட்டினுடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையோ உமது பெயர் தூயது என போற்ற பிறகோ உமது ஆட்சி வருகோ உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நான் ஜெபிச்சாலும் நடக்கிறதாவே நடக்க போகுதுன்னு நினைக்காது. நீ ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய கடமை, உன்னுடைய பாக்கியம், உன்னுடைய பொறுப்பு. ஜெபிப்போமா? நாட்டிற்காக, தேர்தலுக்காக, ஆட்சிக்காக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 18 பேருக்கு புதிய வேலையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 33 வயதான மகனுக்கு திருமணத்தை நடத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தடை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரைட்வின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரிஜிட் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்பொழுது வர வழியில பர்ஸ் தொலைஞ்சு போன ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கவலைப்படாத, அதனுடைய தேவைகள், உன்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். பயப்படாத. இப்போ வர்ற வழியில பர்ஸ் தொலைஞ்சு போன ஒருத்தரை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த தீமையை நன்மையாக மாற்றும் ஆண்டவரை நம்பு. வருத்தத்தோட நடந்துகிட்டு இருக்கிற உனக்கு ஆண்டவர் ஆறுதல் தருவார். எல்லா காடும் அதில் இருக்குது, எல்லா விதமான காடுகள் அதில் இருக்கு. உனக்கு அனைத்தையும் ஆண்டவர் பெற்று தருவார். நற்கரை ஆண்டவரை நம்பு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆகாஷ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இன்ஃபன்ட் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். டிப்ரெஷன் மருந்து சாப்பிடுற ஒருத்தருக்கு அந்த மருந்திலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா என்ற சந்தேகத்தோடு இங்க இருக்கிற ஒரு மகனுக்கு முழுமையான விடுதலை தந்து நம்பிக்கையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவேரிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். பயணிப்போமா நற்கருணை நாதரோடு நம்பிக்கையோடு அவர் நடந்த வழியிலே நடப்போம். என்னை பின் செல். இயேசுவை நடத்திய தூய ஆவியானவர் அவர் பிறப்பில், அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஞானஸ்தானத்தில், அவருடைய போதனைகளில், அவருடைய துன்பத்தில், அவருடைய மரணத்தில், சிலுவையில், உயிர்ப்பில் நடத்திய தூய ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார், வழி நடத்துவார். இயேசுவை பின் செல். அன்னை மரியே தாயே, கண்ணீர் கடலில் மூழ்கும் போது கடலின் மீது நடந்தவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் செல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென், 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 ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு பின். காவல் தூதரை நோக்கிய ஜெபம்.
ஜெபத்தை என் பின் சொல்லவும். எனக்கு காவலாய் இருக்கிற எனக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் சம்மனசானவரே, இறைவனின் சம்மனசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து வழி நடத்தி ஆண்டருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. உள்ள வரவங்க முழந்தால் படிட்டு ஜெபிப்போமா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எல்லாம் ஆட்சியும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எல்லாமே ஆண்டவருடைய அருளால் என்பதை ஒப்பு கொடுத்து, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நன்றி சொல்லி ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி ஜெபிப்போமா. தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லா இன்பங்களையும் துன்பங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லா நோய்களையும் உடல் நலத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நன்றியோடு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வறுமையையும் வளமையையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லா விதமான உன்னுடைய தேவைகளை விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து, நன்றியோடு இது நாள் வரை காத்த ஆண்டவர் இனியும் காப்பார் என்ற நம்பிக்கையோடு மாட்சிப்படுத்து, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். எனக்கு காவலாயிருக்கிற இறைவனின் சம்மனசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து வழி நடத்தியருளும் ஆண்டவரே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. விண்ணுலகில் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சன்னதியில் அமைதியா உட்காருங்க. இறை பிரசன்னத்தில் அமைதியா கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம்.
இருக்கிற இடத்துல எங்கேயோ அங்கே உட்காருங்க. கீழையோ சேர்லையோ அமைதியாக கண்களை மூடு. நடந்து முடிந்த இந்த ஜெரிகோ ஜெபம் பல வெளிப்படுத்தல்கள் தந்த ஆண்டவருக்கு நன்றி. பல வழிகளை திறந்து தந்த ஆண்டவருக்கு நன்றி. பல விடுதல்களை தந்த ஆண்டவருக்கு நன்றி. ஆறுதலை தந்த ஆண்டவருக்கு நன்றி. குழப்பங்களுக்கு பதிலை தந்த ஆண்டவருக்கு நன்றி. என்னை நடக்க வைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்பிக்கை என்னில் வளர்ப்பதற்காக நன்றி. இந்த ஜெபித்த அனைத்து ஜெபங்களுடைய அந்த ஒருங்கிணைந்த ஆசீர்வாதம் நற்கருணை நாதர் உனக்குள்ள தேடிப்பார். அந்த ஆண்டவரிடம் பேசு. அந்த நற்கருணையை, அந்த வெறும் அப்பத்தை நற்கருணையை மாத்திர தூய் ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. வெறும் ஒரு அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாத்திர தூய் ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. வெறும் ஒரு திராட்சை ரசத்தை இயேசுவின் ரத்தமாக மாத்திர தூய் ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. விவிலியத்தின் அடிப்படையில் திருப்பலியில் நம்ம கேட்குற ஒரு ஜெபம் இருக்கு. அந்த வார்த்தையை கொஞ்சம் தியானித்து பாரு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய இறைவனின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தொளி கொடுத்த அதே பவுலுடைய வார்த்தைகள் இன்று திருப்பலியில் திருச்சபை எடுத்து சொல்கிறது. தூய ஆவியானவரின் நட்பு உறவு, a fellowship with the Holy Spirit, companionship with the Holy Spirit. தூய ஆவியானவரோடு தாங்க நம்மளுடைய நட்பு உறவு. அந்த நட்பு உறவு நமக்கு தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பு. அதன் வழியாக அந்த மீட்பு என்னும் தந்தையோடு உள்ள அந்த இணைதல், becoming the child of the Father. தூய ஆவியானவருடைய நட்புறவு. அந்த நட்புறவு உனக்கு இயேசு கிறிஸ்து தந்தையான ஆண்டவர் அந்த ஒரு உறவை தருகிறது பார். தூய ஆவியானவர் பாப்டிசத்தில் நீ வாங்கின தூய ஆவியானவர் தான் உனக்கு அப்பாவனுடைய மகனா மகளா உன்னை மாத்தினாங்க. தூய ஆவியானவருடைய நட்புறவு இயேசு கிறிஸ்து தரும் அந்த மீட்பை உனக்கு தருகிறது. அந்த மீட்பு தந்தையின் மகன் மகள் என்னும் அந்த உறவு. Through Holy Spirit you reach Jesus. Through Jesus you reach Father. தூய ஆவியானவர் எவ்வளோ முக்கியம் பாரு உன்னுடைய வாழ்க்கையில். தூய ஆவியானவருடைய நட்புறவு எவ்வளோ முக்கியம்னு பாரு உன்னுடைய வாழ்க்கையில். அந்த தூய ஆவியானவர் அன்பு செய். தூய ஆவியானவர் a person. உள்ளம் முழுவதும் நிறையட்டும் அந்த அன்பு. உள்ளம் முழுவதும் நிறையட்டும் அந்த மகிழ்ச்சி. தூய ஆவியானவர் தரும் அந்த அன்பு, தூய ஆவியானவர் தரும் மகிழ்ச்சி, தூய ஆவியானவர் தரும் அமைதி, தூய ஆவியானவருடைய கனிகள். Be filled with the fruits of the Holy Spirit. Live in the Holy Spirit. Testify, witness the Holy Spirit, the fruits of the Holy Spirit. துயாவியானவர், துயாவியானவர், துயாவியானவரே, 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 அபிஷேகம் செய்யுங்க, துணை செய்யுங்க, துணையாளரே துணை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க, துணையாளரே துணை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க, துணை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க. தூய ஆவியே துணையாளரே துணை செய்யுங்க,
செய்யுங்க. பாடுவோமா? தூய ஆவியே துணையாளரே துணை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க. பாடுவோம். தூய ஆவியே துணையாளரே துணை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க. ஆவியான ஆண்டவரே தூய்மை செய்யுங்க, ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க, ஆவியான ஆண்டவரே தூய்மை செய்யுங்க, ஆவியான ஆண்டவரே துணை செய்யுங்க. தூய ஆவியே துணையாளரே துணை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க. உன்னையே ஒப்பு கொடுத்து உன்னையே ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லு. ஆண்டவரே, எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தீரோ, எதற்காக இந்த இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் அழைத்து வந்தீரோ, அந்த அழைப்பினுடைய நிறைவான ஆசீர்வாதம் கொடுத்து, அந்த அழைப்பினுடைய நிறைவான ஆசீர்வாதம் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த நம்பிக்கையோடு இந்த மண்ணில் இன்று இவர்கள் கால் வைத்தார்களோ அந்த நம்பிக்கையின் நிமித்தம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அபிஷேகம் செய்யுங்க, துணையை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க. தூய ஆவியே துணையாளரே துணை செய்யுங்க, தூய்மை செய்யுங்க. தூய ஆவியே துணையாளரே துணையாளரே துணை செய்யுங்க, தூய்மை தூய்மை செய்யுங்க. நன்றி நன்றி நன்றி. கண்களை திறப்போம், முழந்தால் படியிடுவோம். வான்புயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். முழந்தால் படியிடுவோம், நற்கருணை கீதம் பாடுவோம், வான்புயர் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்த மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க வாழ்க அம்மா மரியே நன்றி, வாழ்க திருத்தூதர்களை புனிதர்களை நன்றி, வாழ்க மரியே, வானதூதர்களை நன்றி, வாழ்க பலிபீடங்களை நன்றி, வாழ்க 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 மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.